வணக்கம். இந்த வீடியோல நம்ம 19ஆம் நூற்றாண்டின் சமூக, சமய சீர்திருத்த இயக்கங்கள் பார்க்க போறோம். இதோட பார்ட் 1 வீடியோல சீர்திருத்த இயக்கங்கள் மட்டும் பார்த்திருப்போம். பார்ட் 2 வீடியோல புத்தெழுச்சி இயக்கங்கள், அதுக்கப்புறம் சாதி எதிர்ப்பு இயக்கம், அதுக்கப்புறம் தமிழ் சீர்திருத்தவாதிகள் இவங்கள பத்தி பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் இந்து புத்தெழுச்சி இயக்கத்துல ஆரிய சமாஜம் பார்க்குறோம். ஆரிய சமாஜம் 1875ல மேலை கங்கை சமவெளியில அலைந்து திரிந்து கொண்டிருந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு சமாஜம். இது பஞ்சாப் மாநிலத்துல இவர் உருவாக்குறாரு. இவரோட போதனைகளை சொல்லிக் கொடுக்கறதுக்காக இவர் உருவாக்குறாரு. இவரோட காலகட்டம் 1824 1883 வரை இவரோட காலகட்டமா சொல்லப்படுது. இவர் ஒரு நூல் எழுதியிருக்காரு, சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு. இது நிறைய பேர்னால படிக்கப்படுது. இவர் குழந்தை திருமணத்தை, விதவை மறுமணம், அயல் நாட்டிற்கு சென்றால் தீட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் மறைநூல்களால் ஏற்றுக்கொள்ளவே படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடை எதிர்க்கிறது, பிராமணர் மேலாதிக்கம் செலுத்தும் சடங்குகளை எதிர்க்கிறது, சமூக நடைமுறைகளை எதிர்க்கிறது. நம்ம பொதுவாக பார்த்தோம்னா இவர் இந்து மதத்தில் இருக்கிற மூட நம்பிக்கைகளை மறுக்கிறாரு. ஸோ இவரோட முழக்கம் என்னவா இருக்குன்னா, வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்றத இவரோட முழக்கமா இருக்கு. அதுக்கப்புறம் இவர் மத மாற்றம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுதில்ல, அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. எதிர் மதமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை கொண்டு வராரு. எதிர் மதமாற்றம்னா, இப்போ ஹிந்துவா இருந்தால் அவங்க முஸ்லீமா கன்வெர்ட் ஆயிருப்பாங்க, இல்லை கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆயிருப்பாங்க. அவங்களை திரும்ப ஹிந்துவா நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அந்த கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு ப்ராசஸ் சொல்றாரு. அதுக்கு பேர் சுத்திகரிப்பு சடங்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவர் சமூக சீர்திருத்தம் அது மட்டும் அவர் கொண்டு வரல, கல்வியையும் பரப்பணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ கல்வி பணியிலே இவங்க ஈடுபடுறாங்க. தயானந்த ஆங்கில வேத பள்ளிகள், கல்லூரிகளை தொடங்குறாங்க. இதோட ஆரிய சமாஜம் 10th புக்ல கொடுத்திருக்கிறது முடிஞ்சிருச்சு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் 1836 1886 வரை இவரோட காலகட்டம் சொல்லப்படுது. இவர் கல்கத்தாக்கு பக்கத்தில் இருக்க தட்சிணேஸ்வரம்ல ஒரு எளிய அர்ச்சகராக தான் இவர் இருக்காரு. இவரோட வேலை என்னன்னா, பஜனை பாடல்களை மனமுருகி பாடினா நம்ம பேரின்ப நிலையை அடைஞ்சு கடவுளோட இணையலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கருத்தை சொல்றாரு. இவர் ஒரு காளியோட ரொம்ப தீவிரமான ஒரு பக்தர். புனித தாய் காளியின் தீவிரமான பக்தன் இவர். அவர் என்ன சொல்றாருன்னா, இவங்களோட திருவிளையாடல்கள் முடிவற்றவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, எல்லா மதத்திலையுமே மூலக்கூறுகள்னு உண்டு, ஒரு கோர் பிரின்சிபல்ஸ்னு சொல்லுவோம். எல்லா மதத்தையும் காமனாக எடுத்தோம்னா அதில் நமக்குன்னு சொல்லப்படுற எல்லாமே காமனாக ஒரு விஷயம் இருக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வீடு பேர் மீன் சொர்க்கத்தை அடையலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஜீவன்றது சிவன் அப்படின்னு சொல்றாரு. சிவன்னா வேற ஒன்றும் இல்லை, வாழ்கின்ற அனைத்து உயிரினங்களும் இறைவனே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கான்செப்டை சொல்றாரு. அதுக்கப்புறம் இவர் இறந்து போயிடுறாரு. இவர் என்ன பண்றாரு, இவர் இறந்து போனதுக்கு அப்புறம் இவரோட சீடர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மதம் சார்ந்த சமூகமா இவங்களை உருவாக்கிக்கிறாங்க. இவரோட போதனைகளை பரப்புறாங்க. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒருத்தர் தான் சுவாமி விவேகானந்தர். இவர் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட முதன்மை சீடர். இவர் என்ன பண்றாருன்னா, கிறிஸ்தவ சமயம் அவங்க இருக்காங்களே, அவங்க மதத்தை பரப்புறதுக்கு எப்படி நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி இதை இங்க பயன்படுத்தி நிர்வாக கட்டமைப்பை இவர் உருவாக்குறாரு. ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தொடங்குறாரு. இவங்க சமய செயல்பாடுகளோட நிப்பாட்டிக்கல. இவங்க மக்களுக்கு கல்வி அறிவா இருக்கட்டும், மருத்துவ உதவிகளா இருக்கட்டும், இயற்கை சீற்றங்களில் ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி சமூக பணிகள்லையும் இவங்களை ஈடுபடுத்திக்கிறாங்க. ஓகே, சுவாமி விவேகானந்தரோட இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. இவரோட காலகட்டம் 1863 1902 வரை சொல்லப்படுது. இவர் மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் தான் உண்மையான கடவுள் பணி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. நிறைய விஷயங்கள் நல்லா படிச்ச ஒரு ஆள் தான், நிறைய விஷயங்களை கேட்டுட்டு கடைசியா அவரோட கான்செப்ட் மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் அப்படின்றத இவர் முடிச்சுக்கிட்டாரு. இவர் 3 விஷயங்களை சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன விஷயம்னா, ஒரு நிறுவனம் இருக்கு, அது மதத்தோட தொடர்புல இருக்குன்ற காரணத்தினால அதை பாதுகாக்கணுன்ற மனப்பான்மையை ஃபர்ஸ்ட் இவர் கண்டனம் செய்யறாரு. அதுக்கப்புறம் பண்பாடு, தேசியம் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. இளைஞர்கள்ட்ட என்ன சொல்றாருன்னா, நீங்க இதை பண்பாட்டு தேசியமுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களுக்கு அறைகூவல் விடுக்கிறாரு. அதுக்கப்புறம் இவரோட சிந்தனைகள் என்ன சொல்ல வருதுன்னா, நம்மளை விட பொருள் உற்பத்தியில மேல இருக்கிறவங்களை பார்த்து தாழ்வு மனப்பான்மையா இருக்கிற நம்மளோட இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டும் வகையில இவரோட பேச்சுக்கள் இருக்கு. 1893 சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாடு, இந்து சமயம் பற்றியும் பக்திமார்க் தத்துவம் பற்றியும் இவர் அந்த மாநாட்டில் போயிட்டு பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அங்கே இவர் பேசியிருக்காருல, அது ஒரு பெரிய புகழை இவருக்கு ரீச் பண்ணி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இவரோட கான்செப்டில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னா, இந்து சமய சடங்குகள் இருக்குல்ல, அதில் ஒடுக்கப்பட்ட மக்கள் கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கிறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவரோட கருத்துக்கள் நல்லா படித்த வங்காளிகள்கிட்ட போயிட்டு நல்லா சேஞ்ச் பண்ணிச்சு. அவங்களோட அரசியல் மாற்றங்களுக்கும் இவரோட பேச்சு ஒரு தூண்டுதலாக இருந்தது. அதுக்கப்புறம் இவர் இறந்து இருந்தாலுமே சுதேசி இயக்கம் நடைபெறும் போது இவரோட பேச்சு தான் இளைஞர்களுக்கு ரொம்ப ஊக்கமா இருந்தது. அதனால இளைஞர்கள் அவரோட பேச்சுல நிறைய விஷயங்கள் மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பிரம்மஞான சபை. மேடம் ஹெச்பி பிளாட்வஸ்கி இவங்களோட காலம் 1831 1891 வரைக்கும். கர்னல் ஹெச்எஸ் ஆல்கட் இவர் 1832 1907 வரைக்கும். இவங்க 2 பேர்னாலும் சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் பிரம்மஞான சபை. 1875 அமெரிக்கால உருவாக்கப்படுது. ஆனா 1886 அடையாறுல இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க.
பிரம்மஞான சபை இருக்குல்ல, இதோட வேலை என்னன்னா உபநிடதங்கள், அப்புறம் பகவத்கீதை இருக்குல்ல, இந்த பகவத்கீதையெல்லாம் படிக்கிறதுக்கு இளைஞர்களை உற்சாகமூட்டுது. அதுக்கப்புறம் பௌத்தம், புத்திசமம் திரும்ப வந்து புத்துயிர் மூட்டுறது வந்துட்டு நம்ம இந்தியாவில் பௌத்தம் இருந்தது. ஆனால் பௌத்தம் வந்துட்டு அதுக்கப்புறம் அழிஞ்சிருச்சு. திரும்ப புத்துயிர் ஊட்டினது வந்துட்டு பிரம்மஞான சபை தான். ஸோ மேலை நாட்டவர்கள் நம்ம புக்ஸ் மீது காட்டிய ஆர்வம் வந்து இளைஞர்களை நம்மளோட பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் அதை வந்து ஒரு பெருமிதத்தோட பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு தூண்டுதலாக பிரம்மஞான சபை இருந்துச்சு. பிரம்மஞான சபை அப்புறம் ஆல்காட் வந்து இறந்துருவார். இறந்ததுக்கப்புறம் அன்னி பேசன்ட் வந்து அதுக்கு தலைமை வகிப்பாங்க. அவங்களோட காலம் வந்து 1847லேருந்து 1933 வரை இவங்களோட காலமாக இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னாட்சி இயக்க சங்கம்னு சொல்லிட்டு அயர்லாண்டுக்கு நீங்கள் கொடுத்த மாதிரி நீங்கள் இந்தியாவுக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்களுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரம்மஞான சபையோட கருத்துக்களை நியூ இந்தியாலையும் காமன்வெல்த் செய்தித்தாள்களையும் வந்துட்டு இவங்க அந்த கருத்துக்களை எழுதுறாங்க. தியோபந்த் இயக்கம் பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு முஸ்லீம் புத்தெழுச்சி இயக்கம். முஸ்லீம் புத்தெழுச்சி இயக்கம் இது வந்து என்னன்னா, இப்போ வந்து நம்ம பார்த்துருப்போம் அலிகர் இயக்கம். அங்கே என்ன சொல்லியிருப்பாங்க, நம்ம வந்துட்டு ஆங்கில அரசோட நல்லுறவில் இருக்கணும், ஆங்கில கல்வியை வந்துட்டு படிக்கணும், நமக்கு வந்து பெருந்தீங்குங்கிறது அவங்கள வந்துட்டு அந்த கல்வி அறிவு இன்மை தான் பெருந்தீங்கு அப்படின்லாம் சொன்னவங்க. தியோபந்த் இயக்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு மீட்பு இயக்கம். சரியா? இந்த மீட்பு இயக்கம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா பழமைவாத முஸ்லீம் உலேமாக்கள்னால உருவாக்கப்பட்டது. அதில் அவங்க பேரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முகமது குவாசிம் நானோதவி. இவரோட காலம் வந்து 1832லேருந்து 1880 வரைக்கும். அதுக்கப்புறம் ரஷீத் அகமத் கங்கோத்ரி வந்துட்டு 1826லேருந்து 1905 வரைக்கும். இவங்க 2 பேரும் சேர்ந்து 1866 உத்தரப்பிரதேசத்தில் இருக்க சரண்பூரில் ஒரு பள்ளியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம பார்த்துருப்போம் ஆங்கில வழி கல்வி, மேலை நாட்டு கல்விகள் வந்துட்டு மேலை நாட்டு அறிவியல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த டைமில் இந்த பள்ளியில் உண்மையான இஸ்லாம் வந்து சொல்லித்தரப்பட்டுச்சு. இந்த பள்ளியோட ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த பள்ளியோட ஒரே நோக்கம் இஸ்லாமிய சமூகத்தோட ஒழுக்கத்தையும் மதத்தையும் திரும்ப மீட்டெடுக்கிறது தான் இந்த பள்ளியோடையும் இந்த இயக்கத்தோடையும் நோக்கமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மௌலானா முகமது உல் ஹசைன் வந்துட்டு புதிய தலைவராக வந்துட்டு தியோபந்த் இயக்கத்துக்கு பொறுப்பேற்றுக்கிறாரு. அவர் வந்து ஒரு இயக்கம் வச்சிருக்காரு, ஜமைத் உல் உலேமா அப்படின்றது. இறையியலாளர்களின் அவை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன கருத்துக்கள் சொல்லப்படுது அப்படின்னா, இவங்க இந்திய ஒற்றுமை, அதுக்கப்புறம் வந்து முஸ்லீம்களோட அரசியல், அதை பற்றியும் சமய உரிமைகளை பாதுகாக்கிறது, இவங்களோட முஸ்லீம் சமய உரிமைகளை பாதுகாக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல வந்துட்டு சொல்கிறாங்க. இதோட தியோபந்த் இயக்கம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து சீக்கியர் புத்தெழுச்சி இயக்கம். ஆக்சுவலாக புக்கில் வந்துட்டு சீர்திருத்த இயக்கத்தோட தான் அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னா, இந்த இடத்துல சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுப்பதே இந்த சபாவின் நோக்கம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மீட்டெடுக்கிறதுனாலே நமக்கு புத்தெழுச்சி இயக்கம் தான். ஸோ அதனால இந்த சென்டென்ஸை மட்டும் இங்கே கொடுத்துருக்கேன். சிங் சபா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவ சமயப்பரப்பு ஆரிய சமாஜம்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நல்லா ஃபெமிலியராக இருந்துகிட்டு இருந்த டைமில் சிங் சபான்னு சொல்லி அமிர்தசரதில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கல்லூரியை வந்துட்டு ஆங்கில அரசோட அவங்களோட ஒப்புதலுக்கு அப்புறம் தான் இந்த கல்லூரியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கால்சா கல்லூரி அப்படின்னு. இந்த சிங் சபா இருக்குல்ல, இது வந்துட்டு அகாலி இயக்கத்தோட ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, சிங் சபா வந்துட்டு இந்த சீக்கிய மதத்தை மீட்டெடுக்கிறது தான் இதோட ஒரு நோக்கமாக இருந்துச்சு. சாதி எதிர்ப்பு இயக்கங்கள் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆள் ஜோதிபா புலே. ஜோதிபா கோவிந்தராவ் பிள்ளை. இவர் எங்கன்னா பிறந்தாருன்னா மகாராஷ்டிராவில் பிறக்கிறாரு. 1827 பிறக்கிறாரு. இவர் 1852 ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை வந்துட்டு பூனேல ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவர் சத்யஜோத சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை நாடுவோர் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை வந்து கிரியேட் பண்ணுறாரு. இந்த சங்கம் எதுக்காகனா, பிராமணர் அல்லாத மக்கள் இருக்காங்களே, அந்த மக்களுக்கு சுயமரியாதையும் குறிக்கோளோட வாழ்வதற்கும் தூண்டுறதா இந்த சமாஜ் வந்துட்டு இருக்கு, இந்த சங்கம் வந்து இருக்கு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, குழந்தை திருமணத்தை எதிர்க்கிறாரு, விதவை மறுமணத்தை ஆதரிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவரும் இவரோட மனைவி சாவித்ரிபாயும் சேர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் அவங்க வாழ்நாளையே அர்ப்பணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பெற்றோர் இல்லாத குழந்தைகள் இருக்கும்ல, அவங்களுக்கு விடுதிகள் கட்டி தருவதும், அதுக்கப்புறம் விதவைகளுக்கு வந்துட்டு காப்பகங்கள் கட்டி தருவதும் இவங்களோட நோக்கமாக இருக்கு, பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜோதிபா புலே வந்துட்டு குலாம்கிரி அடிமைத்தனம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த நூலில் வந்துட்டு இவரோட தீவிர கருத்துக்களை சுருக்கி வந்துட்டு அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. கேரளாவில் நாராயணகுரு, இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவரோட காலம் 1854லேருந்து 1928 வரைக்கும். இவர் ஒரு ஏழை குடும்பத்திற்கு மகனாக பிறந்தார்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவருக்கு சமஸ்கிருதமாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், மலையாளம் இதெல்லாம் நல்லா தெரியும். இவர் ஒரு அறிஞர், அப்புறம் கவிஞர். இவர் நிறைய ஜாதி கொடுமைகளையும் அதுக்கப்புறம் ஒடுக்கப்பட்ட மக்கள் பார்க்குற துன்பங்களையும் இவர் வந்துட்டு அதை பார்த்து அவங்களுக்காக ரொம்ப வருத்தப்படுறாரு. அதுக்காக ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை வந்து ஒன்று கிரியேட் பண்ணுறாரு. அருவிபுரத்தில் ஒரு பெரிய கோவிலை கட்டி அதை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் குமாரன் ஆசான், டாக்டர் பால்பு இவங்கெல்லாம் வந்து இவரோட சிந்தனைகளையும் எழுத்துக்களையும் பார்த்து இவங்க இந்த இயக்கத்தை அடுத்து வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகத்தை வந்துட்டு திரும்ப அடுத்த இவங்கெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அயங்காளி இவர் வந்து 1863 திருவனந்தபுரத்தில் உள்ள வெங்கனூரில் பிறக்கிறாரு. இந்த திருவனந்தபுரம் இருக்குல்ல, இது வந்து திருவிதாங்கூர் அரசரோட ஆட்சி பகுதியை கீழே வருது.
இவர் நிறைய ஜாதி கொடுமைகளை அனுபவிச்ச காரணத்தினால ஜாதிக்கு எதிராக இவர் வந்து செயல்பட ஆரம்பிக்கிறாரு. இவர் அடிப்படை உரிமைகளான ஸ்கூலுக்கு போகிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்கூலில் பொது இடங்களுக்கு போகிறதா இருக்கட்டும், ஸ்கூலில் வந்துட்டு படிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி உரிமைகளுக்காக தான் இவர் போராட ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் நாராயண குருவை வந்து இன்ஸ்பிரேஷனாக பார்த்து 1907 அதில் சாது ஜன பரிபாலன சங்கம், ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குறாரு. நமக்கு 10th புக்கில் தமிழ்நாடு சமூக சீர்திருத்தவாதிகள்னு 2 பேரை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ராமலிங்க சுவாமிகள் பற்றி பார்ப்போம். ராமலிங்க சுவாமிகள் அப்படின்றவர் ராமலிங்க அடிகள், வள்ளலார் அப்படின்லாம் வந்து கூப்பிடப்படுறாரு. இவர் 1828 1847 வரையும் இருந்திருக்காரு. இவர் சிதம்பரம் பக்கத்தில் இருக்க மருதூரில் பிறக்கிறாரு. ஆனால் அப்பா இறந்ததுக்கு அப்புறமா சகோதரி இல்லம் வந்து சென்னையில் இருக்கு, அங்கே வந்து செட்டில் ஆயிடுறாங்க. இவர் வந்து நிறைய முறையான கல்வி அப்படிலாம் எதுவுமே படிக்கல, பட் நிறைய புலமை வந்து இவருக்கு இருந்துச்சு. இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இப்போ உயிர்களிடத்துல வந்துட்டு இரக்கம், நம்பிக்கை இதெல்லாம் கொடுக்காதவங்க, இந்த மாதிரி பிணைப்பு இருக்கணும், இந்த மாதிரி இல்லாதவங்க, துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள், இவங்க வந்து கல் நெஞ்சக்காரர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம வந்துட்டு செடி கொடிகளாக இருக்கட்டும், உயிரினங்கள் எல்லாக்கிட்டையுமே இரக்கத்தோடு இருக்கணும், அன்போடு இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. இந்த கான்செப்ட் பேர் வந்து ஜீவகாருண்யம். அதுக்கப்புறம் 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இதுக்கு பெயர் மாற்றம் செஞ்சு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சு வச்சிருப்பாரு. 1866 பஞ்சம் ஏற்படும். ஸோ நிறைய மக்கள் வந்து பஞ்சத்தினால துன்புற்று இருக்கிற காரணத்தை பார்த்துட்டு இவர் 1867 ஜாதியெல்லாம் தாண்டி இலவச உணவகம் வடலூரில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. அந்த பாடல்கள் வந்து திருவருட்பா அப்படின்ற தலைப்பில் வந்துட்டு தொகுக்கப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ நம்ம அயோத்திதாசர் பற்றி பார்க்க போகிறோம். பண்டிதர் அயோத்திதாசர் வந்து 1847 1914 வரை இருந்திருக்காரு. இவர் ஒரு தீவிர தமிழ் அறிஞர், சித்த மருத்துவர், பத்திரிகையாளர், சமூக அரசியல் செயல்பாட்டாளர். இவர் சென்னையில் தான் பிறந்திருக்காரு. இவருக்கு 4 லாங்குவேஜ் நல்லா தெரியும். தமிழ், ஆங்கிலம், பாலி, சமஸ்கிருதம் 4 லாங்குவேஜ் நல்லா தெரியும். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒடுக்கப்பட்டோருக்கான பல பள்ளிகளை உருவாக்க ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக உந்து சக்தியாக இவர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் சாதிய கொடுமைகளில் வந்துட்டு சிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களோட விடுதலைக்காக இவர் பாடுபட்டார். அதுக்கப்புறம் சாதிகளற்ற அடையாளத்தை நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணார். அதுக்கப்புறம் மேலாதிக்கம், தீண்டாமை இதுக்கெல்லாம் வந்துட்டு கண்டனம் எழுப்பினார். அதுக்கப்புறம் ஒடுக்கப்பட்டோர் வந்து அப்போ கோவிலில் நுழையிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. கோவிலில் நுழைய முடியாது. ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அத்வைதானந்த சபா அப்படின்னு ஒரு சபாவை இதுக்காக உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் 1882 அயோத்திதாசரும் ஜான் ரத்தினமும் சேர்ந்து திராவிடர் கழகம் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. 1885 திராவிட பாண்டியன் அப்படின்னு ஒரு இதழை உருவாக்குறாங்க. 1881 திராவிட மகாஜன சபை அப்படின்னு ஒரு சபையை உருவாக்கி முதல் மாநாடு நீலகிரியில் நடத்தப்படுது. அதுக்கப்புறம் ஹெச்எஸ் ஆல்காட் வந்துட்டு அவரோட தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாரு. அதனால 1898 பௌத்தமம் வந்து இலங்கையில் அட்டைன் பண்ணுறாரு, புத்திசம. அதுக்கப்புறம் சென்னையில் வந்துட்டு சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தையும் கிரியேட் பண்ணுறாரு. 1907 ஒரு பைசா தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு வாராந்திர பத்திரிகை ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவர் 1914 சாகும் வரைக்கும் இந்த பத்திரிகையை நடத்துறாரு. இதோட நமக்கு இந்த லெசன் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ.